ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். தர்பூஸ் பழத்தில் இந்த வெயிலுக்கு குளுகுலுன்னு 2 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று, ரொம்ப குளுகுலுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதே போல் இன்னொன்று ஜூஸ் செய்ய போகிறோம். அதை ஜூஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனாக்கா மொஜிட்டோன்னு கூட சொல்லலாம். பரீட்சை முடிஞ்சு போய் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. இந்த சமயத்தில் அவங்க வெளியில் இருக்க ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே வாங்கி இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது, எதுவும் சளி பிடிக்காது. இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீமும் வாட்டர்மெலன் ஜூஸும் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சில பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அவசியம் ஒரு மீடியம் சைஸ் இல்லைனாக்கா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தர்பூஸ் பழம் வாங்கிக்கோங்க. இப்போ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பாதியை வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம், மீதி பாதியை ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாதியை கட் பண்ணி இந்த பழத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துக்குவோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் சின்ன பீஸாவோ இல்லைனா கொஞ்சம் பெரிய பீஸாவோ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அரைப்பழம் முழுசாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெசிபிக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. பழம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை லெமன் எடுத்து அதில் அப்படியே பிழிஞ்சு விட்டுறணும். லெமனில் இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த அரை லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா இதை கம்ப்ளீட்டாக ஃபைனாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். அதுக்கு ஒரு ஜல்லடை இது போல் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சுக்கணும். அந்த சக்கை மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். இதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இந்த பாத்திரத்துக்கு போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் இந்த பாப்சிக்கலுக்கு தேவையான ஜூஸை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை இது போல் ஒரு ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். அப்படி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளாஸில் கூட ஊற்றிட்டு ஒரு குச்சி அது மேலே போட்டோம் அப்படின்னாலே நமக்கு சூப்பரான ஐஸ் குச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாப்சிக்கல்ஸ் கிடச்சிரும். இப்போது எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் அப்படியே வைக்க போகிறோங்க. ஃப்ரீசரில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்தில் இந்த ஐஸ்கிரீம் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி ஆகுமோ, டைம் எடுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாட்டி நம்ம மீதி இருக்கக்கூடிய பாதி பழத்தில் ஜூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மீதி இருக்க பாதி பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா அதில் 4லேருந்து 5 புதினா இதழ் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஃபைனாக அரைச்ச இந்த ஜூஸ் எடுத்து நம்ம இப்போ இதை கம்ப்ளீட்டாக வடிகட்ட போகிறோம். வடிகட்டி அதே முன்னாடி எப்படி செஞ்சோமோ அதே போல் அந்த சர்க்கரையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. இப்போ ஜூஸ் மட்டும் தயாராகிடுச்சு. இந்த ஜூஸில் 3லேருந்து 4 ட்ராப் மட்டும் லெமன் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் சேர்த்துட்டு நீங்கள் உடனே குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கு வேறு யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களுக்கு நம்ம இதை செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இது. வாட்டர்மெலன் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்ச ஐஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப அருமையான, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மோல்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோன்னே இமிடியேட்டாக கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி லைட்டாக வந்து வாஷ் பண்ணுங்கள். அதே போல் கீழேயும் அடிப்பகுதியிலையும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி விட்டீங்க அப்படின்னாக்கா அழகாக இந்த பாப்சிக்கல்ஸ் வந்து நமக்கு வெளியே. தர்பூசணி ஐஸ்கிரீமும் தர்பூசணி ஜூஸும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. இந்த வெயிலுக்கு குளுன்னு ஜிலுன்னு சாப்பிடக்கூடிய ரெசிபிஸ் ரெண்டுமே அவசியம். இது ரெண்டையும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.